கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரே ஒரு பல் பூண்டு, பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கோவக்காய். ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு கூட ஒரு பல் இடித்து வச்ச வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு சேர்க்கும்போது நம்ம பொரியல் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு பல் வெள்ளைப்பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அதனுடைய காரில் அடிக்கும். இது பாருங்கள், வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுமே பகுதி பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறத போட்டு விளக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம பொடி உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கினதும் நம்ம கோவக்காயை சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. உடனேயே மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். அது அப்படியே பேன்லேயே ஒட்டி பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் ஆவியிலேயே வேக வைக்கணும். மூடி போட்டுட்டு இடையில இறக்கி விட்டுட்டு ஆவியிலேயே வேக வைங்க. கோவக்காய் பகுதி அளவு வந்த பிறகு நம்ம மிளகாப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். பேனில் ஒட்டி பிடிச்சா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு வேக வைங்க. ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் மிளகாப்பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் இதில் சுத்தமாக தண்ணியே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்கும்போது மட்டும்தான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கவே இல்லை. விட்டு லைட்டாக எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி தெளித்து அப்படியே முருக வச்சிடலாம். ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா உங்களோட கோவக்காய் எல்லாம் ஒன்று மாதிரி முருகாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறதோடு சரி, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றவே இல்லை. எண்ணெய் அதிகம் வேண்டாம்னு சொல்லித்தான் நான் தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றினா பரவாயில்லைன்னா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையுமே அதிக எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோவக்காவை பொரியல் பண்ணும்போது பழுத்த கோவக்காயை போட்டிங்கன்னா பொரியல் டேஸ்ட்டாக இருக்காது, ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் பழுத்த கோவக்காயை இந்த மாதிரி அறுத்துட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு வெயிலில் எடுத்து வச்சு காய வச்சுட்டு நீங்கள் வத்தலாக உபயோகப்படுத்தலாம்.